வேடச்சந்தூர் அருகே ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரிக்கு விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள புளியமரத்துக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரான மாரியப்பன் என்பவர் தோட்டத்து வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது தோட்டத்தில் பணிபுரியும் 16 வயது சிறுவன் ஒருவர் மாரியப்பன் வீட்டில் வைத்திருந்த 6.5 பவுண்ட் நகைகளை திருடியுள்ளார். இதனால் தன் மீது மாரியப்பன் போலீசில் புகார் செய்து விடுவாரோ என்று பயந்த சிறுவன் பூச்சி மாத்திரைகளை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்து மாரியப்பனை கொலை செய்துள்ளார். இதுகுறித்து மாரியப்பனின் மகன் போலீசில் புகார் அளித்த நிலையில் சிறுவனை கைது செய்த போலீசார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். சேலம் பகுதியில் முதிய தம்பதியினரை தாக்கி 7 சவரன் தங்க நகை மற்றும் செல்போன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாதவராஜ், பிரேமா தம்பதி. முதிய தம்பதியான இவர்கள் இருவரும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 இளைஞர்கள் அவர்களது வீட்டில் தண்ணீர் கேட்டு வந்துள்ளனர். ஆனால் தம்பதி தண்ணீர் தர மறுத்துவிட்டு முன்கேட்டை சாத்தியுள்ளனர். பின்னர் பக்கத்து வீட்டில் ஏறி குதித்து மாடி வழியாக வீட்டிற்குள் வந்த இளைஞர்கள் இருவரையும் தாக்கியுள்ளனர். பின்னர் பிரேமா மாட்டியிருந்த 7 பவுண்ட் தங்க நகை மற்றும் செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெயின் கதவை தாண்டிட்டாங்க. உள்ள சாப்பிட்டு நான் டிவி பார்த்துட்டு என் கழுத்தை முடிச்சுட்டாங்க. இன்னொருத்த என் மிஸ்ஸஸ் கழுத்தை முடிச்சுட்டான். அவன் கழுத்தை பிடிக்கும் அப்படியே தள்ளிட்டு போய் என்னை அப்படியே பாத்ரூமில் தள்ளி விட்டாங்க. நான் விழுந்துட்டேன். அப்புறம் அவர் மிஸ்ஸஸை பிடிச்சிக்கிட்டு கத்தி எடுத்து குத்தி போடுவேன்ட்டான். அதனால நான் பயந்துக்கிட்டு கத்தி வச்சிருந்தாங்க. இல்லை சொன்னான், வச்சிருந்தானே இல்லைன்னு தெரியாது. அப்புறம் செயினை பிடிக்கிட்டானுங்க 7 பவுன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.